கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி புத்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, பொல்லாப்பு செய்கிறவர்களை நாம் கவனிக்காமல் நம் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு அஞ்சி பயந்து நடக்க வேண்டிய அவசியத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனவே இந்த வசனத்தின்படி நாம் எப்பொழுதும் நன்றாயிருப்பதற்காக தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்போம். ஜெபிப்போம். தகப்பனே, பொல்லாப்பு செய்கிறவர்களை நாங்கள் கவனிக்காமல் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நன்றாயிருக்கும்படியாக தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்திருப்பார்களாக. அப்படி செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.